அதெல்லாம் நீங்களே உருவாக்குகின்ற நரேட்டிவ். அதெல்லாம் ஒரு கடுமையான போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வேட்பாளரை நல்ல முதலமைச்சர் இருக்கிறார், அது ரெண்டுமே எங்களுக்கு போதும். உள்ளூர் வேட்பாளர், நல்ல வேட்பாளர், நல்ல முதல்வர், இது ரெண்டுமே முன்வைத்து எளிதாக காரைக்குடியிலே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு மாங்குடி அவர்கள் அமோக வெற்றி பெற போகிறார். விஜய் பாஜக கூட்டணிக்கு திமுக கூட்டணி வாக்குகளை தான் பிரிப்பாருங்கிறது தெரியலைங்க. அது ஒரு அன்டெஸ்டட் ஒரு ரசிகர் மன்றம். அது என்ன ஒரு அன்டெஸ்டட் ரசிகர் மன்றம். இன்னும் எந்த ஒரு தேர்தலையும் சந்தித்தது கிடையாது. வராங்க, ஒரு ரசிகர் கூட்டம் வருது, அதை முழுமையா ஏத்துக்கிறேன். அந்த ரசிகர் எந்த நிலையிலிருந்து, அரசியல் நிலையிலிருந்து வருகிறார்களா இல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு வருகிறார்களா எனக்கு சொல்ல தெரியாது. அவர் படத்தை நான் பார்த்ததில்லை. அவர் ரசிகர்களை எனக்கு என்ன மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு தெரியாது. அது ஒரு அன்டெஸ்டட். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் வருகிறது. அந்த வாக்கு சதவீதம் சீட்டா மாறுதா, அப்படியே மாறினா யாருடைய ஓட்டை வாங்குறாங்கன்றதா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அந்த ஸ்பெகுலேஷன்ல ஒண்ணுமே சொல்ல முடியாது. ரெண்டாவது அவங்களுடைய பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. விஜய் வராரு, ஒரு 2-3 லைன் பேசுறாரு. நான் உங்ககிட்ட பேசுறேனே, ஒரு பிரஸ்ல பேசுற மாதிரி விஜயை பேச சொல்லுங்களேன், ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன், 2-3 பொது அறிவாளிகளோட கொஞ்சம் ஒரு விவாதம் பண்ண சொல்லுங்களேன், அவருடைய சமுதாய பார்வையை வெளிப்படுத்த சொல்லுங்களேன். எதையுமே வெளிப்படுத்தாம இந்த வாக்கை வாங்க போறாங்க, அந்த வாக்கை வாங்க போறாங்கன்றதால என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்பெகுலேஷன் தான்.